குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ரொம்ப நாள் முன்னாடி எல்லாம் இல்லாமல் சும்மா ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் ரெகுலர் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக இந்த மாதிரி எல்லா கிளாஸஸ்லையும் ஈவினிங் பேட்ச், மார்னிங் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச் எல்லாத்துலேயும் இருந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசிப்ளின்ட் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சந்தோஷ். ஸோ அது வந்து ஐ எம் வெரி ஐ எம் அன் ஆத்தரைஸ்டு பர்சன் டு டெல் தட். நான் வந்து பர்சனலாக அவர் மென்டர் பண்ணியிருக்கேன். பர்சனலாக அவர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே நான் என்னோட மேல் பார்வையில் படிச்சாருங்கிறதுனால எனக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு சொல்றதுக்கு. ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ஒபீடியண்டான, வெரி 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 ஸ்மார்ட் பர்சன் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்ட் அண்ட் டெடிகேட்டட் பர்சன் இன்டீட். ஸோ கிளாஸஸ்ல எல்லாம் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹி கிளியர் த எக்ஸாமினேஷன் அண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஹீஸ் அ ஸ்பெஷல் மாடியூல் ஸ்டூடெண்ட் ஆல்சோ. ஸோ இப்போ ஆஃபீஸர் ஒரு பக்கம் அண்ட் ஹீஸ் ஆல்சோ சிக்ஷா ஸ்டூடெண்ட். ஃபார் எவர் ஹீஸ் மை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னோட பயங்கர பெருமையான விஷயம் தான். அண்ட் ஸ்டூடெண்ட்லையுமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட். என்ன ஒர்க் சொன்னாலும் ஹீல் இமீடியட்லி டு வாட் எவர், இதை படிங்க, இதை எழுதுங்க அப்படின்னா வெரி வெரி டெடிகேட்டட் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் குரூப் 4 கிளியர் பண்ணி இப்போ குரூப் 4ல லாஸ்ட் 6 months, ஐ திங்க் இட் ஷுட் பி 6 months நினைக்கிறேன், 6 months ஹீஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ஜூனியர் ரெசிடென்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுவும் இல்லாம டு ஆட் ஆன் டு இப்போ குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்காரு. இப்போ குரூப் 2 கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இஸ் ஆல்சோ கோயிங் டு கெட் இன்டு குரூப் 2 சர்வீஸ். அடுத்து வர குரூப் 1 டெஃபினட்டா கிளியர் பண்ணுவாரு. ஸோ ஆன் அ ரோ ஹீஸ் கிளியர் லாட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். வெரி சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் இன்டீட். அண்ட் அதுக்கு பின்னாடி அவர் போட்டிருக்க ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும் கமெண்டபிள், ரொம்ப கமெண்டபிள். அது வந்து ஈஸியா அவர் கிடைக்கல. 2 எக்ஸாம்ஸ் இன் 1 ரோ, அதெல்லாம் அவருக்கு ஈஸியா கிடைக்கல. அதுக்காக நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய வேலை செஞ்சிருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய டெஸ்ட் எழுதியிருக்காரு, பேக் டு பேக் படிச்சிருக்காரு, நடுவில் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு, கன்ஃபியூஸ் ஆனப்பெல்லாம் கைடன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நீங்க இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அது எல்லாமே அவரும் இருந்திருக்காரு. நீங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜை தாண்டி தான் அவர் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு, மெயின்ஸும் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் திஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் அ பேக்கேஜ் அப்படிங்கிறது தான் சந்தோஷ். நீங்க வரப்போற குரூப் 4க்கு, குரூப் 2க்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து அவர்கிட்ட நீங்க யூ கேன் கெட் ஹிஸ் கைடன்ஸ். ஸோ சிக்ஷா இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் வாட் சந்தோஷ் ஹஸ் அச்சீவ்ட். ஸோ குரூப் 4க்காகட்டும் குரூப் 2 we are always proud of சந்தோஷ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்ட் அண்ட் டெடிகேட்டட் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த 2 எக்ஸாம். ஸோ இன்னைக்கு சின்ஸ் குரூப் 4 எக்ஸாம் இஸ் அப்ரோச்சிங், ரைட் பர்சன் தட் வி ஹேவ் வித் அஸ். இன்னைக்கு நமக்கான ஒரு ரைட் பர்சன் வந்து சந்தோஷ். சந்தோஷ் will be able to share his journey. அவர் எப்படி படிச்சாரு, அப்புறம் கடைசி 10 days நீங்க எதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம், எப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படிங்கறதுனால. அதுக்கப்புறம் குரூப் 4 முடிஞ்சிட்டு எங்க விட்டோமோ அங்கிருந்து குரூப் 2க்கு எப்படி படிக்கலாம், எல்லாமே all that he wants to share he will share. And towards the end you can also ask questions. Nane I don't want to take much of all of your time, so I leave it to Santosh. Big congratulations from the entire team of Shiksha. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், இது திருப்பி சொல்றேன். You deserve what you are, in today. இன்னைக்கு நீங்க வந்து என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ, டுடே வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ, நீங்க ஆஃப்டர் குரூப் 2 சர்வீஸ் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம், குரூப் 2 சர்வீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க, ஜாப் போறீங்க, அது எல்லாமே வந்து உங்க ஹார்ட் ஒர்க், உங்க டெடிகேஷன், உங்க எஃபர்ட்ஸ் கிடைச்ச ரிசல்ட் தான். சச் அ யங் ஏஜ்ல வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் படிச்சதுனால தான் இது பாசிபிளே தவிர நோபடி ஹஸ் கிவன் டு யூ ஃபார் ஃப்ரீ. எதுவும் கிராண்டடாவோ, ஃப்ரீயாவோ, இலவசமாவோ, அட்வான்டேஜாவோ உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. நீங்க போட்ட எஃபர்ட்ஸுக்கு இன்னைக்கு you are enjoying the result. So you deserve this success and many more success to come. Big congratulations for this. And you can share your journey of நீங்க எப்படி படிச்சீங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆல்சோ ஆன்கோயிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர குரூப் 4 குரூப் 2 உங்களை மாதிரி கிளியர் பண்றதுக்கும் எல்லா டிப்ஸும் சொல்லி கொடுத்துட்டு போயிருங்க. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ மேம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். என்னோட பேர் வந்து சந்தோஷ். நான் வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கடந்து வந்த பாதைகளை எப்படிலாம் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன், சிக்ஷாக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்றத ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஆல்ரெடி வந்து காலேஜ் முடிச்ச உடனே டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கிளாரிட்டியோட நான் படிக்கல. எப்படி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு ரேண்டமா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாட் டு ரீட், என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாதுன்ற கிளாரிட்டி வந்து எனக்கு சுத்தமா கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒரு புக் எடுப்பேன், சமச்சீர் கல்வி புக் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு இருப்பேன். அடுத்து வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான் வந்து சிக்ஷா வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அடுத்து நான் சிக்ஷால வந்து ஜூன் 2021 வந்து ஜாயின் பண்ணேன். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது.
பாலிட்டி கிளாஸ்ல மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் கிளாஸ் போயிட்டு இருக்கும். பாலிட்டி வந்து மண்டே இப்போ சிலபஸ் மேம் என்ன நடத்துறாங்களோ, அத வந்து மறுநாளே படிச்சிடணும். படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிடணும். எழுதிட்டு அதே போல நம்ம வந்து ஃபுல் டைமா டிஎன்பிஎஸ்சி அதுதான் பிரிப்பேர் பண்றேன் அப்படின்றதால, நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் மாடியூலும் ஜாயின் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கலாம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து இதுவும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்பெஷல் மாடியூல் கிளாஸும் ஜாயின் பண்ணிட்டு, பாலிட்டி வந்து போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் மாடியூல் சாட்டர்டே, சண்டே வந்து ஐஎன்எம் கிளாஸ் போயிட்டு இருந்தது. பேரலலா நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 8 மந்த்ஸ் கழிச்சு சிலபஸ் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ஃபுல்லா நான் படிச்சு முடிச்சுட்டேன். முடிச்ச பிறகு மேம் ஆடிபிளா இருக்குங்களா மேம்? கிளியர் சந்தோஷ், கிளியர். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் 8 மந்த்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லா சிலபஸ படிக்கணும் அப்படின்றது தான் படிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கான பிலிம்ஸ் வந்து சிலபஸ் மாத்திட்டாங்க. அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே நான் ஜெனரல் ஸ்டடீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து வந்து தமிழ் ஆட் பண்ணாங்க. தமிழ் ஆட் பண்ண உடனே ஒரு 3 மந்த்ஸ் தான் டைம் இருந்தது. 3 மந்த்ஸ்ல வந்து என்ன படிக்க முடியும் அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கும்போது, சார் வந்து ஃபுல் கைடன்ஸ் குடுத்தாரு. கிராமர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. கிராமர் வந்து ஃபுல்லாவே வந்து நான் சிக்ஷா நோட்ஸ் மட்டும் தான் படிச்சேன். வேற எதுவுமே படிக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டூ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற புக்ஸ ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன். 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் அப்படி இல்லைனாலும் செய்யுள், உரைநடை பகுதி மட்டும் படிச்சுட்டு, பழைய தமிழ் புக் இருக்கு இல்லைங்களா? அது வந்து 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும் நான் படிச்சுட்டேன். படிச்ச பிறகு ஒரு டைம் வந்து ஃபுல்லா படிச்சுட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸாம் கிட்ட வரும்போது ரிவிஷன்ஸ் மட்டும் தான் பண்ண ஆரம்பிச்சேன். ரிவிஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே தமிழ் இப்போ வந்து உங்களுக்கு 13 டேஸ் இருக்கு அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட் தமிழ் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. ஏன்னா வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல இருந்து வருது. அடுத்து 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிட்யூட், அப்புறமா 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். தமிழ்ல வந்து ஃபுல்லாவே வந்து புது புக்க வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு, சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு கோர்வையா படிக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாரதியார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா, பாரதியாருடைய பகுதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்தா, அது வந்து ஒரு ஒரு சேர்த்து ஒரு கோர்வையா படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா ரேபிட் ரிவிஷன் தான். நீங்க யார ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய திறமை நான் வந்து டாப்பரா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எத படிக்கணும், எத படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அ ம் என்னோட காலேஜ்ல வந்து ஒரு கேன்டீன்ல வந்து ஒரு ஒரு விஷயம் ஒட்டியிருப்பாங்க. டேக் வாட் யூ நீட், ஈட் வாட் யூ டேக் அப்படின்றது இருக்கு ஒட்டியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு லாஸ்ட் வரைக்குமே வந்து மேம் வந்து எனக்கு கைட் பண்ண விஷயம் அது. என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, வாட் டூ ரீட், வாட் டூ நாட் ரீட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு கொண்டு வந்தாங்க. டேக் வாட் யூ நீட். உங்களுக்கு என்ன வேணும்ன்றது மேம் ஃபுல்லாவே குடுத்துருவாங்க. சிக்ஷா நோட்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. அது மட்டும் போதுமானதா தான் இருந்தது. சந்தோஷ் கேட்கல இப்ப. மேம் ஆடிபிளா இருக்கா மேம்? இப்போ ஆடிபிள். நீங்க நார்மலா எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி அச்சீவர்ஸையும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, 3R மெத்தட் தான். ரீட், ரிவைஸ், ரீகால். நீங்க படிக்கணும். திரும்ப திரும்ப படிக்கணும். ரிவைஸ் பண்ணணும். ரீகால்ன்ற இடத்துல வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அவ்வளவுதான். இந்த ரொட்டீனா இந்த பிராக்டிஸ் இருந்தாவே போதும். மத்தபடி வேற புதுசா நீங்க எதுவுமே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தமிழ் வந்து நீங்க 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புத்தகத்த நீங்க படிச்சிடுறீங்க. படிச்சுட்டு 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற செய்யுள் மற்றும் உரைநடை பகுதியை படிச்சிருங்க. படிச்சுட்டு இப்ப டைம் இருந்துச்சுன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற பகுதி மட்டும் பழைய புக்ல படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்க இப்போ இந்த 10 டேஸ் தான் இருக்கு அப்படின்றதால ஒரு சில விஷயங்கள்லாம் இப்ப பாடல் வரிகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து அடுத்து வந்து ஒரு அந்த பாக்ஸ் போட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா புக் பகுதியில அதுல வந்து பாரதியார் இல்லைன்னா கம்பர் எந்த ஊர்ல பிறந்தாரு, எந்த வருஷம் பிறந்தாரு, எந்த நூற்றாண்டு, அந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு போங்க. அடுத்து வந்து அகர வரிசை எழுத்துக்கள், நெக்ஸ்ட்
இந்த வரிசைய பிள்ளை தமிழ்ல வந்து ஆண்பால் பிள்ளை தமிழ்ல அந்த 10 பருவங்கள் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அந்த அகர வரிசை எழுத்துக்கள்லாம் கேட்பாங்க. அ அ அந்த எழு அந்த அ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ மலருடைய பருவங்கள் இருக்கு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர்வி, செம்மல் அப்படின்னு இருக்குன்னா, 5வது பருவம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் நீங்க லாஸ்ட் மினிட்ல நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும். அது அது மட்டும் இல்லாம பழைய கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அத வச்சு நீங்க ஒரு கம்பேர் பண்ணி ப ப படிச்சீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து ஆப்டிட்யூட். ஆப்டிட்யூட்ல வந்து 25 மார்க்ஸ் இருக்கு இல்லீங்களா? இப்போ வந்து தமிழ் வந்து நீங்க இந்த மாரி படிச்சீங்கன்னாவே போதும். உங்களுக்கு 100ல அட்லீஸ்ட் 95 மார்க்ஸ் 95 டூ 97 மார்க்ஸ் நீங்க எடுத்துருவீங்க. அடுத்து வந்து தமிழ் ஆப்டிட்யூட் இருக்கு. ஆப்டிட்யூட் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். 25 கொஸ்டின்ஸுமே நீங்க சிக்ஷா நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். போதும். அது மட்டும் இல்லாம ஆப்டிட்யூட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது மென்சுரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வருது அப்படின்னா, அந்த மென்சுரேஷன் டாபிக்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாஸ் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து எல்லாமே ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு அப்படின்னா, அதோட க்ளூஸ் உங்களுக்கு புரியிற மாரி விஷயங்கள வந்து ஒரு சின்ன நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கும்போது கிளாரிட்டியோட நீங்க லாஸ்ட் டைம் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். மேத்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா கேட்கறாங்க இல்லீங்களா? 100 வந்து 100ல வந்து 10 வந்து எத்தன முறை கழிக்க முடியும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். அது வந்து ஒரு டைம் தான் கழிக்க முடியும் அப்படின்ற மாரி ஆன்சர் வந்திருக்கும். அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேரா கேட்கறதெல்லாம் ஒரு நோட் போட்டு நீங்க மெயின்டெயின் பண்ணும்போது, லாஸ்ட் டைமா ரேப்பிடா நீங்க பார்த்துட்டு போகறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த நோட் வந்து நீங்க ஒரு டைம் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, லாஸ்ட்டா எத்தன எக்ஸாம் வருது வந்தாலும் அந்த ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க பா பா பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்ட்டு நான் ஃபீல் பண்றேன். சந்தோஷ் இப்ப வந்து தமிழ் அண்ட் ஆப்டிடியூட்ல சொல்லியிருக்காரு. தமிழ்ல ஏதாவது திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லுமா? somebody wants to note it down. தமிழ்ல அவர் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன சொன்னாரோ இது ஐ மீன் இது உங்களுக்கு தெரியுமா, இல்ல அவர் ரிப்பீட் பண்ண சொல்லணுமா? நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். அவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஏரியா சொல்றாரு. எஸ், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ஹிம். திருக்குறள் கேட்கணுமா? திருக்குறள் கேட்பாங்களா? திருக்குறள் நல்லா நிறைய படிச்சுக்கணுமா தமிழ்ல? மேம் ஆடிபிளா இல்லைங்க மேம். சந்தோஷ் அவங்க வந்து திருக்குறள் கேட்பாங்களான்னு கேக்குறாங்க. திருக்குறள் வந்து கண்டிப்பா படிக்கணுங்க மேம். நீங்க அதுவும் சொல்லிருங்க, அதையும் எல்லாமே சேர்த்து சொல்லிருங்க. தமிழ்ல வந்து என்னெல்லாம் படிக்கணும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா those who want to note down can note down. எழுதுறவங்க எழுதிருங்க. மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றாரு சந்தோஷ் சார் உங்களுக்கு. தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற புக்க வந்து ஃபுல்லாவே ஒரு டைம் படிச்சிருங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருந்திருக்கும். அந்த டைம்ல வந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு புக் வரைக்கும் நீங்க படிச்சிடலாம். 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் வந்து இலக்கணம் தவிர்த்து செய்யுள் உரைநடை இருக்கு இல்லைங்களா? அந்த பார்ட் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. பழைய புக் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட். ஏன்னா சிலபஸ்ல பாத்தீங்கன்னா சித்தர்கள் அதுக்கப்புறமா மூலிகைகள் அந்த மாதிரி ஒரு சில பார்ட் எல்லாம் இருக்கு. அந்த பார்ட் எல்லாம் பழைய புக்ல வந்து கவர் ஆகுது, புது புக்ல வந்து இருக்காது. அதனால வந்து சிலபஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் இருக்கோ அது மட்டும் பழைய புக்ல 8, 9, 10 புக் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் புக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டைம் படிச்சுட்டீங்கன்னாவே அடுத்து நீங்க ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டியோட உங்களுக்கு ஞாபகம் வரும். ஜெனரல் ஸ்டடீஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே நீங்க கிளாரிட்டியோட படிக்கிற மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஆனா தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தான் மொத்தமே. ஒரு செய்யுளும் உரைநடையும். இலக்கணம் வந்து சாரோட நோட்ஸ் வந்து ஃபுல்லா படிச்சிடுங்க. படிச்சுட்டு புக்ல வந்து நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஆகும். சார் வந்து நோட்ஸ்ல வந்து ஃபுல்லாவே வந்து பார்ட் சி அப்படின்ற பகுதியை வந்து ஃபுல்லா சிலபஸ் வைஸ் வந்து எடுத்திருப்பாரு. சிலபஸ் வைஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால வந்து நோட்ஸே வந்து மோர் தென் எனஃப். இருந்தாலும் புக்ல இருக்கிற கேள்விகளை வந்து நேரடியா கேட்கறதால அது படிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 10 டேஸ்ல வந்து நீங்க எல்லா புக்லயும் இருக்கிற செய்யுள் பகுதி இருக்கு இல்லைங்களா? செய்யுள் பகுதியிலயும் உரைநடை பகுதியில இருக்கிற செய்யுள் வரிகளை படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த செய்யுள் வரிகள்ல கொடுத்துட்டு அந்த செய்யுள் வரிகள் கீழே இருக்கிற
பொருளும் மீனிங்கும் வந்து நம்ம எப்பயுமே படிச்சிருவோம் தமிழ்ல. ஆனா அந்த செய்யுள் வரிகள் வந்து எங்க இருக்கு, இது வந்து எந்த பாடல்ல இடம்பெறுது அப்படின்றது கேட்பாங்க. அது நம்ம ஆரம்பத்துல இருந்து படிக்கும்போது மறந்துடலாம். ஆனா லாஸ்ட் டைம்ல ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு போனோம்னா அந்த செய்யுள் வரிகள் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு 1 ஆர் 2 மார்க்ஸ் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பழைய பழைய கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போகாத லாஸ்டா நடந்த எக்ஸாம் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா, அதுல வந்து ஒரு சில இலக்கணம்லாம் இருக்கு இல்லைங்களா? மேல் கதுவாய் எதுகைன்னா என்னன்னு தெரியும், மோனைனா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. பட் ஆனா மேல் கதுவாய் எதுகை, கீழ் கதுவாய் எதுகை அப்படின்றது வந்து சிலபஸ்ல இருக்கு, புக்ல கிடையாது. அப்படின்னும்போது அது எங்க இருக்குன்றது நம்ம தேடி படிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து திருக்குறள். திருக்குறள் வந்து முக்கியமா எல்லா திருக்குறளையும் பார்த்துக்கிறது நல்லது. அந்த திருக்குறள் வந்து நம்மளுக்கு மாத்தி குடுத்தாலும், அந்த விடுபட்ட பகுதிகளை எழுதுறதுக்கு, அ அடுத்து அந்த திருக்குறள்ல உள்ள எந்த அதிகாரத்துல வருது அப்படின்ற மாரி கேட்டாங்கன்னா, அது எந்த அதிகாரத்துல இருக்குன்றது மொத்தமே 240 திருக்குறள் தான் இருக்கும். நம்மளுடைய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும். அந்த புக்ல இருக்கிற திருக்குறள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதுவும் இந்த ஸ்டார் போட்டு இருக்கிற குறள், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அ சிலபஸ்ல என்ன இருக்கு? அத பார்த்துட்டு எங்க இருக்கோ அத வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து போதுமானது அளவா இருக்கும். இலக்கணம்ல என்னெல்லாம் படிக்கணும்னு கேட்டிருக்காங்க சந்தோஷ். தமிழ் ஃபர்ஸ்ட் வில் ஃபினிஷ் ஆஃப் தமிழ். தமிழ்ல இப்ப நீங்க சொன்னது போக ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு இலக்கணம். இலக்கணம்ல என்னெல்லாம் படிக்கணும் அதையும் சொல்லிருங்க. இலக்கணம் வந்து சார் குடுக்குற நோட்ஸே வந்து மோர் தென் எனஃப் உங்களுக்கு. அது அந்த நோட்ஸ படிச்சுட்டு, புக்ல இருக்கிற 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், அணி இலக்கணம் அதெல்லாம் இருக்கு இல்லீங்களா? அ புக்ல இருக்கிற இலக்கணம் வந்து நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு, நோட்ஸ்ல இருக்கிற இலக்கணமும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அத வந்து ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ வேர் சொல் தருக அப்படின்னு ஒரு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து அது எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க. அந்த 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 இலக்கணம் அதுவே வந்து மோர் தென் எனஃப் உங்களுக்கு. இப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம அவுட் சைடர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சார் நோட்ஸ் இருக்காது. ஸோ இன் ஓகே மேம். ஜெனரல் இலக்கணம் படிக்கிறதுக்கு என்ன பண்றது? வேற ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற இலக்கணம் வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டாவே போதுங்க. ஓகே. எஸ், தமிழ் தமிழ் இப்ப வரைக்கும் தமிழ் சொல்லியிருக்காரு சந்தோஷ் சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? தமிழ்ல மட்டும் ஹீல் கவர் எவ்ரி சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்டுமே சார் சொல்லுவாரு. இப்ப தமிழ் சொல்லியிருக்காரு. ஏதாவது டவுட் இருக்கா? தமிழ்ல மட்டும் ஏதாவது டவுட் இருக்கா? இனி ஏதாவது இப்படி படிக்கணுமா, அப்படி படிக்கணுமா, இது படிக்கணுமா, இது வேண்டாமா, ஏதாவது டவுட் இருக்கா? வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி கேளுங்க. தமிழ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரிவிஷன் பண்ணிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரேண்டமா 6 ஸ்டாண்டர்ட் டூ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாவே பாத்துருங்க ஒரு டைம். அதுக்கப்புறமா வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வந்து செய்யுள் உரைநடை பகுதியை படிச்சிடுங்க. அடுத்து வந்து சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க. சிலபஸ்ல வந்து என்னென்னலாம் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாரி பாரதியார் அப்படின்னு இருக்காருன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காரு அப்படின்ற மாரி அத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பர் அப்படி குடுத்துருக்காருன்னா, குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றத ஒரு கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா படிச்சிட்ட பிறகு வந்து அந்த ஆத்தர் வந்து எந்த ஊர்ல பிறந்தாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வந்து கம்பர் வந்து தேரெழுந்தூர் ஊர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருப்பாரு. அதை மாத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் எந்த நூற்றாண்டு பிறந்திருப்பாரு. ஒரு ஆத்தரும் வந்து என்னென்ன புக் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது லாஸ்ட் டைம் வந்து ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல தப்பு பண்ணாத ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எஸ். இதை தாண்டி தமிழ்ல ஏதாவது டவுட் இருக்கா? வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ் சப்ஜெக்ட் ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி கேளுங்க. சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. மேம் மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க. மேம் பாடல் வரிகள்லாம் இருக்கும்ல மேம் தமிழ்ல, அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி சந்தோஷ் சார் ஏதாவது tip? மேம் புரியலங்க மேம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பாடல் வரிகள்லாம் எப்படி படிச்சீங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேக்குறாங்க. பாடல் வரிகள் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிற பாடல் வரிகள் மட்டும் என்ன இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்பராமாயணத்துல வந்து என்ன ஒரு டைம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாவே அங்க கேட்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும் கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி மறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். நீங்க அதாவது ரேபிட் ரிவிஷன் திருப்பி திருப்பி பண்ணி பாருங்க. பாடல் வரிகள் மட்டும் இந்த 10 டேஸ்ல வந்து சும்மா ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிட்டு போங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற பாடல் வரிகள் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டாவே போதும். மோர் தென் எனஃப் அதுவே. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். எஸ், வேற என்ன டவுட்ஸுங்க வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்?
தமிழ்ல தான் 100 மார்க்ஸ் இருக்கு. இந்த டவுட்லாம் கேட்கலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. சந்தோஷ் சாருக்கும் எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டவுட்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி தான். ஸோ சில்லி டவுட்டோ, சின்ன டவுட்டோ, பெரிய டவுட்டோ, உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டவுட்டோ, கெட்ட டவுட்டோ, டவுட் தான். குரூப் 4 கிளியர் பண்ணும்ல. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் 11th 12th மட்டும் தமிழ் எத்தனை கொஸ்டின் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு 10 to 11 கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் டைம் இல்லாத அதுக்கு முன்னாடி டைம் வந்திருந்ததுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அதுதான் சார் கேட்டேன். ஓகே சார். சார் குட் ஓகே ஈவினிங் சார். சார். குட் ஈவினிங் மேம். சார் நூலாசிரியர் புக்ல இல்லாதது நிறைய அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுமா இல்லை எப்படி அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்றது? மேம் நீங்க சமச்சீர் புக் விட்டுட்டு வெளியே போகணுன்ற அவசியம் இல்லைங்க மேம். நீங்க சமச்சீர் புக்ல என்ன இருக்கோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதும் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்காருன்னா அவருடைய புக்ஸ் என்ன இருக்கு அது வந்து நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இல்ல 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குன்னா அது வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டாவே போதுங்க மேம். ஓகே சார். இப்ப உள்ள ரீசெண்டா உள்ள கவிஞர்கள் அந்த மாதிரி இப்ப கரண்ட்ல இருக்கிறவங்க நூல் கொடுத்து கேக்குறாங்கன்னா சிலபஸ்ல உள்ளது மோஸ்ட்லி 95 to 97 கொஸ்டின்ஸ் வந்து சமச்சீர் கல்வி புக்ல இருந்தா மேம் எடுப்பாங்க. ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து தான் வெளியே இருந்து வர மாதிரி இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தாங்க மேம் இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து எப்படி சொல்றதுங்க மேம், ஒரு 4 கொடுத்துருக்காங்கன்னா நீங்க கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்குங்க மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ தமிழ் ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கேன் வி மூவ் டு ஆப்டிடியூட் நோ? எஸ், சந்தோஷ் சார் ஆப்டிடியூட் சொல்லிடுங்க அடுத்தது. அதுக்கப்புறம் ஜிஎஸ் போய்க்கலாம். ஆக்சுவலி ஆப்டிடியூட்ல நானே வந்து ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது, வீக்கான ரொம்ப வீக் தான் சொல்லலாம். நான் வந்து ஆப்டிடியூட் ஃபுல்லாவே சிக்ஷா நோட்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு நம்ம படிக்கும் போது ரேண்டமா ஒரு மென்சுரேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து 2D 3D 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் இருக்குன்னா அதோட ஃபார்முலாஸ்லாம் வந்து நான் ஒரு நோட்ல எழுதிட்டே வருவேன். அடுத்து வேற டாபிக் போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் இமேஜஸ், அது வந்து நம்ம க்ளூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி க்ளூ வந்து எழுதி வச்சுக்குவேன். அதுதான் வந்து நான் வந்து லாஸ்ட் டைம்ல நான் ரேப்பிடா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு போனேன். மற்றபடி வந்து ஆப்டிடியூடும் வந்து சிக்ஷா நோட்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், வேற எதுவுமே நான் பண்ணல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். சரி, அடுத்த 10 நாள்ல குரூப் 4 எக்ஸாம் ஒரு குரூப் 4 ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னா இப்ப எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இங்க இருக்கிற 107 பேரும் சான்ஸ் வாங்கிடுவீங்க. எந்த மாதிரி ட்ரிக்கி क्वेश्चन நீங்க லாஸ்ட் டைம் எழுதுனதுல ஏதாவது ஒரு क्वेश्चन இந்த எனக்கு ட்ரிக்கியா இருந்துச்சுன்னு ஏதாவது? புரியலங்க மேம். இப்போ லாஸ்ட் டைம் நீங்க எழுதின போது இந்த क्वेश्चन வந்து எனக்கு ஆப்டிடியூட்ல இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தது, நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்தேன் அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது क्वेश्चन உங்களுக்கு ஞாபகம் வருதா? இப்போ எனக்கு சடனா ஞாபகம் வரலங்க மேம். பட் ஆனா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு சம் வந்து அது இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில படிச்சே இருக்க மாட்டோம். அது 3 இயர்ஸ்க்கு அந்த ஃபார்முலா வந்து முன்னாடி படிச்சதே கிடையாது. அது கேட்டு இருந்தாங்க லாஸ்ட் டைம். அதுதான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்ததுங்க மேம். அதுக்கு டைம் எடுத்து அதோட ஃபார்முலா இது தெரியல எனக்கு, அதுதான் சொல்லணும். ஓகே சார். இல்ல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரிக்கி क्वेश्चंसலாம் இப்ப லாஸ்ட் இயரோட இல்ல அந்த மாதிரி क्वेश्चन பேப்பர் எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல? இல்லங்க மேம், நார்மலா வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும். மேம் கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க சொல்லுங்க. எஸ்எஸ் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்றதால குரூப் 4ல வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரிக்கி எல்லாம் கேட்க மாட்டாங்க. 23 to 24 கொஸ்டின்ஸ் நார்மலா வந்து 18 to 19 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே அட்டென்ட் பண்ற மாதிரி தாங்க மேம் இருக்கும். உங்களுடைய இந்த நீங்க கட் ஆஃப் கிட்ட வரணும் அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த 23 to 24 கொஸ்டின்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம போடுறது தான் வந்து காம்படிஷன் டிசைட் பண்ணும். மற்றபடி வந்து பெரிய ட்ரிக்கியெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில வராதுங்க மேம், அது பயப்பட வேண்டாம். ஓகே. இல்ல எந்த இதுல இருந்து எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமா கேட்டாங்க? லைக் நீங்க சொன்ன மாதிரி மென்சுரேஷன் இருந்து அதிகமா கேட்டாங்களா இல்ல எதுல இருந்து அதிகமா கேட்டாங்க சார்? அதிகமா கேட்டாங்க.
சிம்பிளிஃபிகேஷன் எதுல அதிகமா? மென்சுரேஷன்ல வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமா வருங்க மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு சம் இப்போ டைம் அண்ட் ஒர்க் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ்னா அதுல நிறைய டைப்ஸ் இருக்குல்ல சார், அந்த டைப்ஸ்லாம் எப்படி சார் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறது? மேம் அதுதான் எல்சிஎம் மேம் நான் ஹெச்எஃப்னா நிறைய டைப். அதுதான் சொல்றேன் இல்லைங்களா மேம். இப்போ நீங்க ஒரு டைப் 1 அப்படின்னு போட்டுட்டு ஒரு நோட்ல வந்து நீங்க சும்மா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க எழுதிக்கோங்க மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா வரும், 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா ஆமா மேம்? சார். கேக்குதுங்களா? அது டைப் 1 ஆமா அப்படின்னு சார். போட்டு நீங்க சும்மா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க ஆப்டிடியூட் வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப நீங்க ரிவிஷன் பண்ணும்போது சம்ஸையும் அந்த நோட்டையும் நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா அந்த நோட்டை வந்து நீங்க திருப்பி திருப்பி ஒரு 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 பேஜ்ல வந்து நீங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபுல்லா எழுதிருவீங்க மேம். அடுத்த பேஜ்ல வந்து மென்சுரேஷன் எழுதிக்கோங்க. ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்க எடுத்து வைங்கன்றத நான் சொல்றேன் மேம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் நம்ம போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்தா மட்டும் போதுமா சார்? லாஸ்ட் 10 டேஸ்ல வந்து நீங்க புதுசா எதுவுமே படிக்க வேண்டாம் தான் மேம் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஓகே படிச்சதை வந்து நீங்க ரேபிட் ரிவிஷன் பண்ணுங்க மேம். சரி, ஓகே சார், தேங்க்யூ என்னென்ன சார். டைப்ல இருக்கு, அந்த ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி போட முடியும், ஃபார்முலாலாம் நீங்க கரெக்டா இருக்கா, அதே மாதிரி எக்ஸாம் ஹால்ல வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சம் வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர்ல வந்து 75 இருக்கும், 750 இருக்கும், பக்கத்துல சென்டிமீட்டர் இருக்குன்றத நீங்க அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க பார்க்கணும். அது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துருவாங்க மேம் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. எஸ், வேற என்ன டவுட்ஸுங்க ஆப்டிடியூட்ல? ஸோ ஆப்டிடியூட்ல வந்து சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதுமா சந்தோஷ், இல்ல நம்ம மதன் சார் வந்து நிறைய டாபிக்ஸ் எடுப்பாரு, ஸோ அதெல்லாம் படிக்கணுமா இல்ல ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸ் மட்டும் படிக்கணுமா? அதையும் கிளியரா சொல்லிருங்க குரூப் 4க்கு. மேம் சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் வரைக்கும் படிச்சா போதுங்க மேம். மொத்தம் 25 இருக்குன்னா 20 to 21 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட்ல இருந்து வந்துடும். லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். அதுலயும் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போட்டுடலாம். மற்றபடி ஆப்டிடியூட்ல வந்து ஃபார்முலாஸ் அப்புறம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கிறது அது மட்டும் படிச்சா பார்த்துக்கிட்டாவே போதும். மோர் தென் எனஃப் அதுவே. எஸ், வேற ஏதாவது டவுட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்டிடியூட்? அவர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 4 ப்ரிலிம்ஸ் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணியிருக்காரு. நீங்க என்னென்ன டவுட் இருந்தா கேட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஐயோ இது கேட்கலையே அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்லாம் அடிக்கடி கூப்பிட்டு வர முடியாது. நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாரு, இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருப்பாரு. ஏன்? எஸ், ஸோ நோ டவுட்ஸ் இன் ஆப்டிடியூட். ஓகே, வில் மூவ் ஆன் டு ஜிஎஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ல எல்லா சப்ஜெக்ட் எந்தெந்த சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன கவர் பண்ணணும் அது சொல்லிருங்க சந்தோஷ். அப்புறம் கடைசி அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 3 செட்டா நான் வந்து படிக்கும் போது 3 செட்டா பிரிச்சுக்கிட்டேன். இந்தியன் பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 வந்து ஃபர்ஸ்ட் செட். ஏன்னா வந்து மோர் தென் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த 4 யூனிட்ல இருந்து வரதால நான் வந்து இந்தியன் பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆகும். செகண்ட் செட்ல வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், ஜியாகிரபி, தேர்ட் செட்ல எக்கனாமிக்ஸும் சயின்ஸும் வச்சுக்கிட்டேன். இது வந்து ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்றதால குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாபிக்கையும் நம்ம விட முடியாது. ஏன்னா வந்து குரூப் 2 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல வந்து அடுத்து கட் ஆஃப் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா போதும், அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். பட் ஆனா வந்து இதுல வந்து ரேங்க்கும் வந்து ரேங்க் வந்து ஸ்கோர் தான் டிசைட் பண்றதுன்றதால எந்த டாபிக்ஸும் விட முடியாது. இந்தியன் பாலிட்டி அப்படி எல்லாமே வந்து நான் சிக்ஷா நோட்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ரேண்டமா எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சிக்ஷா ஃபுல்லாவே நான் சிக்ஷா நோட்ஸ் மட்டும் தான் படித்தேன். வேற எதுவுமே நான் வெளியே போக கிடையாது. இந்தியன் பாலிட்டி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் அப்புறமா எப்பப்ப அமெண்ட் பண்ணாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி தனியா ஹிண்ட் போட்டு ஒரு தனியா ஒரு அந்த நோட்லயே வந்து லாஸ்டா ஒரு பேஜ் வந்து நீங்க விட்டுட்டு ஆர்டிகல்ஸ் அதுக்கப்புறமா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் டைம்ல வந்து ரேபிட் ரிவிஷனுக்காக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும்.
கண்டிப்பா ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது, அதுவும் வந்து சிக்ஷா நோட்ஸ்ல இருந்து தான் வரப்போகுது அப்படின்னா நம்ம ஏன் விடணும்? அந்த ஆர்டிகல்ஸ்லாம் தனியா எழுதி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல அமெண்ட்மெண்ட்ஸ், அப்புறமா முக்கியமான இயர்ஸ் அதெல்லாம் வந்து தனியா வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஎன்எம்மும் அதே போலதான். ஐஎன்எம் அது படிக்கும்போது நீங்க அங்கங்க ஸ்கேட்டர் பண்ணி படிக்காம ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நீங்க படிக்கணும். 1498 வாஸ்கோ ட காமா வந்து உள்ள வராரு அப்படின்னா அது உள்ள வர்றதுல இருந்து லாஸ்டா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ல வந்து நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறாங்க இயர் வைஸ் அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட், கிலாஃபட் மூவ்மெண்ட் இது எது ஃபர்ஸ்ட் நடந்தது, எது செகண்ட் வந்தது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து ஞாபகம் இருக்கும். அப்படின்றது அந்த 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 மாதிரி தான் நானும் படிச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எம் படிக்கும் போதே அது கூடவே வந்து சேர்த்து வந்து யூனிட் 8 படிக்கலாம். ஐஎன்எம்ல வந்து பொதுவா வந்து இந்தியால என்ன நடந்தது, யூனிட் 8ல வந்து தமிழ்நாட்டுல நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னா இந்தியா அளவுல என்ன 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 என்னென்னலாம் வந்து நடந்தது, யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இப்போ தமிழ்நாட்டுல என்ன நடந்தது, சால்ட் சத்தியாகிரகா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல இருக்கிறது யூனிட் 8ல படிப்போம், இந்தியாவில இருக்கிறது இங்க படிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அது ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி ரிவிஷன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ரிவிஷன் பண்ணி முடிக்கலாம். அடுத்து யூனிட் 9 வந்து ஃபுல்லாவே சாரோட நோட்ஸ் மட்டும் தான் படிச்சேன். யூனிட் 9ல இருக்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, அதோட முக்கியமான பாயிண்ட் என்னது, மோட்டோ என்ன அப்படின்ற மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி அதுதான் வரும். இந்த திட்டம் வந்து எதுக்குரியது, பெண்களுக்கானது, அதுக்கப்புறமா ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறமா ஜியாகிரபி. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் படிக்கிற மாதிரியே நீங்க வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ் வந்து அந்த வரிசைப்படுத்தி எழுதுக்குன்னு ஒரு கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க, செகண்ட் யார் வந்தாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரபியும் எக்கனாமிக்ஸும் நீங்க டேட்டாஸா படிக்காம ஒரு கிளாரிட்டி கான்செப்டோட படிச்சீங்கன்னா தான் உங்களால கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. சயின்ஸ் எப்படி சார் படிச்சீங்க? சயின்ஸும் வந்து சிக்ஷா நோட்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன். உங்க பயாலஜி வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பயாலஜில வந்து கொஞ்சம் சிலபஸ்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் படிச்சுட்டு போனேங்க மேம். சயின்ஸ் தான் ரொம்ப வேஸ்டா இருக்க மாதிரி இருக்கா? நீங்க சயின்ஸ் வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செட் வந்து இந்தியன் பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 இது நாலுமே படிச்சுட்டு ரிவிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரிவிஷன் முடிச்சிடுங்க. செகண்ட் வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், ஜியாகிரபி. தேர்ட் வந்து எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறமா லாஸ்டா சயின்ஸ் வந்து ப்ரையாரிட்டி வச்சுக்கோங்க மேம். சார் இதே நம்ம குரூப் 1க்கு யூஸ் பண்ணிக்கலாமா சார், இல்ல இது வெறும் குரூப் 4க்கு மட்டுமா சார்? மேம் கேட்கலங்க மேம். கேக்கலீங்களா? ஹலோ கேட்கலங்க மேம். இப்ப கேக்குதுங்களா? ஹலோ இந்த குரூப் 1க்கும் இதே ஃபாலோ பண்ணலாமான்னு கேக்குறாங்க சார். குரூப் 1க்கும் இதே வெயிட்டேஜ் தாங்க மேம் வரும். இந்த ஆர்டர்ல படிச்சாவே போதுங்க மேம். Yes, with respect to general studies, ஏதாவது சப்ஜெக்ட் ஐஎன்எம், பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா? சயின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா? சயின்ஸ் செக்ஷன் நோட்ஸ் தான் படிச்சாரு, ஸோ மேபி வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் குட் ஈவினிங் சார். மோகன்ராம் கொஞ்சம் சவுண்டா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படிங்க சார்? இப்போ நிறைய மெட்டீரியல் இருக்குது, நியூஸ் பேப்பர் படின்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயம் இருக்குது. பட் சிலபஸில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சிலபஸ் படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எப்படி? சில நேரம் 10 கொஸ்டின் கேட்பாங்க, 15 கொஸ்டின் கேட்பாங்க. சில நேரம் ஐஎன்எம் இது இந்தியன் எக்கனாமியோட ரிலேட்டட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. காலநிலை பருவநிலைன்னு சொல்லி இப்ப கேரளால மழை நீர் வந்து எத்தனை சதவீதம் பெஞ்சுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. மிக்சிங் வரும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ன்றத வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்?
சிலபஸ் வைஸ் நம்ம அப்ரோச் பண்ணணுமா, அதை எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஓகே சார். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்க்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா நம்மளுக்கு போதுங்க சார். சார் கேக்குதுங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க. ஒரு 6 மந்த் வந்து முக்கியமா ஒரு 1 இயருக்கு படிக்கணும். பட் ஆனா வந்து எக்ஸாம் முன்னாடி ஒரு 6 மந்த் இருக்கிறது நம்ம தருவா படிச்சுக்கலாம். நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமா நம்ம எவ்வளவுதான் நம்ம புரட்டி பார்த்தாலுமே வந்து முக்கியமா வந்து கொஞ்சம் தான் சார் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிட் 9 படிக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அதுல வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு பத்தி தான் படிக்கிறோம். லாஸ்ட் டைமும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த விருதுகள் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஓரளவுக்கு வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதுல இருக்கிற நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னாவே உங்களுக்கு மோர் தென் அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அதுவே மோர் தென் போதுங்க சார். நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் இருந்தாவே போதுங்க சார். சரி சார், ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார், இப்போ ஃப்ரெஷரா வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஃப்ரெஷரா பாக்குறோம்னா நியூஸ் பேப்பர் எப்படி அந்த ரீடிங் ஹேபிட் அண்ட் குரூப் 2 மெயின்ஸுக்கு இல்ல அப்கமிங் அது வந்து அந்த குரூப் 2 இன்டர்வியூ, குரூப் 1 இன்டர்வியூ அதுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் சார்? நியூஸ் பேப்பர் வந்து எப்படி படிக்கணும்னு கேக்குறீங்களா மேம்? ஆமா சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிஏ வந்துட்டு மந்த்லி கம்பைலேஷன் பார்க்கறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்லை மெயின்ஸ் அப்ரோச் பண்றோம்னா எப்படி வந்து சிஏ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதை எப்படி ரீட் பண்றது அந்த மாதிரி? மேம் கேக்குதுங்களா? எஸ் சார். மேம் எப்படி எப்படி சொல்றதுங்கன்னா வந்து நியூஸ் பேப்பர் வந்து நீங்க டெய்லி படிச்சீங்கன்னா உங்க 1 மினிட் மேம். மேம் கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே மேம். மேம் நீங்க சிலபஸ் ரிலேட்டடா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டெய்லி வந்து நீங்க ஒரு 1/2 hour வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டா போதுங்க மேம். மத்தபடி வந்து நீங்க பெருசா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அவசியம் இருக்காதுங்க மேம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க மேம். சிலபஸ்ல என்ன இருக்கு, மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா கேட்பாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருது இல்லைங்களா மேம் நியூஸ் பேப்பர்ல? புரியுதுங்களா மேம்? எஸ் சந்தோஷ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவங்க மியூட் ஆயிட்டாங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேசிக்ஸா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல கத்துக்கிட்டாவே போதுங்க மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே மேம். எஸ், இப்போ எக்ஸாம் சம்பந்தமா அந்த 200 கொஸ்டின்ஸ்ல ஆப்டிடியூட், தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சார் கவர் பண்ணியிருக்காரு. இதுல வேற என்ன டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தி சிலபஸ் சப்ஜெக்ட் எக்ஸாம்? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணது இல்லை. சார் போயிட்டு நம்ம எக்ஸாம் ஆப்டிடியூட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழ் எழுதிட்டு ஜிஎஸ் அந்த மாதிரி வரணுமா, இல்லை அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி தமிழ் அப்புறம் ஆப்டிடியூட் அந்த மாதிரி எழுதணுமா எப்படின்னு கேட்கலாம் சார். எதுவுமே கிடையாதுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் போட்டுருங்க சார். ஆப்டிடியூட் முடிச்சிட்டு அடுத்தது வந்து தமிழ் முடிச்சிருங்க. அப்புறமா ஜெனரல் ஸ்டடீஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆப்டிடியூட் போட்டுருங்க சார். போட்டுட்டு தமிழ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்றதால நிறைய டைம் யோசிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய நேரம் பிடிக்காதுங்க சார். நீங்க தமிழ் வந்து சீக்கிரமா முடிச்சிருங்க. ஆப்டிடியூட் போட்டுருங்க, தமிழ் முடிச்சிருங்க. தமிழ்ல வந்து கொஸ்டின்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் கிளாரிட்டியோட நீங்க கொஞ்சம் தெளிவா படிங்க.
இப்போ இப்போ ஃபார் ஓகே சார். எக்ஸாம்பிள் வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா, இல்ல அதோட மீனிங் கேட்டிருக்காங்களா அப்படின்றத வந்து நீங்க படிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆப்ஷன் அதுல இருக்கிற அந்த ஒரு வேர்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்க இதுதான் ஆன்சர்ன்றது முடிவு பண்ணாதீங்க சார். அடுத்து தமிழ் முடிச்சிட்ட உடனே ஓகே நீங்க சார். ஓகே. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுமையா, நிதானமா யோசிச்சு ஒவ்வொரு கேள்வியும் நீங்க படிச்சு தமிழ்லயும் படிங்க, இங்கிலீஷ்லயும் படிங்க. படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கேள்விகள்லாம் பண்ணிட்டு, ஓகே சார். தெரியாத கேள்விகள கொஞ்சம் கெஸ் பண்ற மாரி இருக்கிற கேள்விகள்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து ஐஎன்எம் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து, அந்த ஒரு ஆர்டரா படிங்க. சிலபஸ் வைஸ் படிங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த சிலபஸ் வைஸ் நீங்க படிக்கும்போது, சில கேள்விகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியலனாலும், நீங்க கெஸ் பண்ணி ஓ போறதுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து ஐஎன்எம், அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் வந்து ஒரு அ அ அந்த அந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா, அந்த இயர் வைஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சார் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஓகே, ஆப்டிட்யூட், ஓகேங்க சார். அதான் அடுத்து சார் கொஞ்சம் வந்து டவுட்டா. தமிழ், அதுக்கப்புறமா வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் போங்க சார். ஜெனரல் ஸ்டடீஸ் போகும்போது கொஞ்சம் நிதானமா போங்க. நிதானமா ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சு பார்த்து பொறுமையா நீங்க ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே சார். அதான் சார் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். எஸ் சுந்தரி, சுந்தரி ஏதோ டவுட் கேட்டீங்க? இப்போ நம்ம ஒரு ஐஎன்எம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க சார். ஐஎன்எம் நல்லா கிளியரா நம்ம படிச்சுட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி படிக்கிறோம். அப்புறம் இன்னும் 2 சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு, திருப்பி நம்ம ஐஎன்எம்ல ஏதாவது ஒண்ணு பார்க்கும்போது எல்லாமே மறந்த மாதிரியே இருக்கு. மேம் மறந்த மாரி இருக்கும் மேம். ஆனா வந்து நீங்க டெஸ்ட் வந்து அதுக்கு தான் மேம் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா ஞாபகம் வரும். நானும் நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் முன்னாடி நாள் வந்து எல்லாமே மறந்த மாரி இருக்கும். பட் ஆனா வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் விட தமிழ் வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க மேம். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும். அது அது அத பத்தி நீங்க எந்த ஒரு பயமும், பதட்டமும் பட தேவையில்லைங்க மேம். நீங்க படிச்சு இருக்கணும் மேம். ஒரு டைம் ஆச்சு அந்த டாபிக் வந்து நீங்க டச் பண்ணி இருக்கணும். டச் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியலனாலும் ஒரு கெஸ் ஆச்சு பண்ண முடியும். ஆனா நீங்க படிக்காம இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே. அது மாதிரி இந்த சயின்ஸும் வந்து வந்து படிக்கவே இல்லை சார். கொஞ்சம் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தான், அதுவும் ரொம்ப டீட்டெயில்டா படிக்கல. ஓகே மேம். பயாலஜி சுத்தமாவே படிக்கல. சரிங்க மேம். அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா சயின்ஸ்ல இருந்து? சயின்ஸ்ல இருந்து இப்போ ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வரும் மேம். நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறதால அதுல இருந்து ஒரு 3 வந்தாலும் ஒரு 6 கொஸ்டின்ஸ், இதுல வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பெரிய பெரிய லெவல்ல உங்களுக்கு இது பாதிக்காது. அதனால பயப்படாதீங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து புதுசா எதுவுமே படிக்காதீங்க மேம். ஆல்ரெடி படிச்சத வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க மேம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே மேம். சார் தமிழ் படிக்கும்போது எது சார் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ட்ரெயினடையா இல்ல புக் பின்னால இருக்க அந்த கொஸ்டின்ஸா, அந்த மாதிரி கேக்குறேன். எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கிடைக்கும்? இலக்கணமா அந்த மாதிரி? இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சு படிக்கணுங்க மேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கான்செப்ட் எல்லாம் இலக்கணத்துல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா எப்படி கேட்டாலும் வந்து இலக்கணத்துல ஒரு 30 கேள்விகள், உரைநடை, செய்யுள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும் இலக்கணம் வந்து நீங்க கான்செப்டோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க திருப்பி திருப்பி படிக்கணும்ன்ற அவசியமும் இருக்காது. அதே மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்க போட்டுடலாம். அந்த 30 கேள்விகள் பத்தி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை மேம். மீதி இருக்கு இல்லைங்களா, இந்த 70 கேள்விகள் இருக்கு அப்படின்னா இந்த செய்யுளும் உரைநடையும் இருக்கும். அதை வந்து நீங்க தமிழ் வந்து நீங்க திரும்ப திரும்ப ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த 70ல வந்து 65 to 68 கொஸ்டின்ஸ் ஈஸியா போட்டுடலாம் மேம். அது பயப்பட வேண்டாங்க மேம். தமிழ் மட்டும் தான் சார் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பயமா இருக்கு. அதே போல தமிழ்ல வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் மேம். இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் ஆச்சு நீங்க கெஸ் பண்ணலாம். தமிழ்ல வந்து நீங்க கெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நூல் இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து அவன் அந்த ஆன்சர் வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அதனால தமிழ் வந்து நீங்க ரேப்பிடா திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க மேம். லாஸ்ட் டைம்ல அந்த ஆத்தர் நான் சொன்னேன் இல்லைங்களா மேம், அது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஸ்கோர் அதிகமாகறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆத்தர் மட்டுமாச்சு லாஸ்ட் டைம்ல நீங்க ஒரு ஒன்ஸ் ஆச்சு ஒரு டைம் ஆச்சு பார்த்துட்டு போங்க. அவங்க எந்த நூற்றாண்டு பிறந்தாங்க, அதுக்கப்புறமா அந்த பொருள் செய்யுளோட பொருள் இருக்கு இல்லைங்களா மேம், அதை படிச்சுட்டு அதை வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க மேம். அது
ஓகே சார். ஓகே மேம். சார் பிசிக்ஸ்லாம் மேக்ஸிமம் சம்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக வருமா இல்லை டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ஸ் வருமா சார்? சம்ஸ் கொஸ்டின்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க மேம். லாஸ்ட் டைம் இல்லாத அது லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேட்டு இருந்தாங்க. நீங்க வந்து கான்செப்ட் மட்டும் அதோட ஃபார்முலா இருந்தா அது 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 மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க மேம். ஓகே சார். ஓகே. ஓகே மேம். ஓகே. இப்போ சப்ஜெக்ட் சம்பந்தமா எதுவும் டவுட் இல்லைன்னா ஐ திங்க் நெக்ஸ்ட் வந்து ஐ லாஸ்ட் சந்தோஷ் டு ஷேர் ரிகார்டிங் குரூப் 4 ஜாப் நேச்சர் எப்படி இருக்கு. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ எவ்வளோ மந்த்ஸ் ஆயிடுச்சு சந்தோஷ் நீங்க சர்வீஸ் ஜாயின் பண்ணி? 6.5 months ஆகுதுங்க மேம். 6.5 months. ஸோ லாஸ்ட் 6 months அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நாளைக்கு நீங்க குரூப் 4 கிளியர் பண்ணீங்கன்னா யூஆர் ஆல்சோ கோயிங் டு தி சேம் போஸ்ட். ஸோ அதை பத்தி அவர் ஷேர் பண்ணுவாரு. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்ஜெக்ட் சம்பந்தமா எந்த டவுட்ஸும் இல்லையா? தமிழ், ஆப்டிடியூட், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரிதிங் இஸ் டன். மேம் இவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க மேம்? அவரு ஆல்மோஸ்ட் சர்வீஸ் வாங்குற அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு சுந்தரி. எவ்வளவு மேம்? 170 பிளஸ்ங்களா? நீங்க ஒரு 180 போட்டீங்கன்னா சர்வீஸ் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் டைம் அவரோட கவுன்சிலிங்க்கு பேஸ் பண்ணி அவர் வாங்கியிருக்காரு. அந்த நம்பர் சொல்லி இந்த தடவை உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுவே நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவேன். சர்வீஸ் போயிட்டாரு, நீங்களும் எப்படியே சர்வீஸ் போயிருங்க. ஓகே. வேற ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வில் கோ இன்டு தி ஜாப் ப்ரொஃபைல். ஓகே. சந்தோஷ், நீங்க உங்க குரூப் 4 கவுன்சிலிங், குரூப் 4 எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்கு, அப்புறம் உங்க ஜாப் ப்ரொஃபைல் என்ன அதுவும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். கவுன்சிலிங் வந்து நீங்க எடுத்த ரேங்க் படி உங்களுக்கு வந்து ஒரு டேட்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. நீங்க போன உடனே நீங்க அப்லோட் பண்ணிருக்கிற சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே அங்க இருந்து இன்னொரு ஹாலுக்கு வந்து அனுப்புவாங்க. அங்க போன பிறகு உங்களுடைய கம்யூனிட்டி அது அந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் பொறுத்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஓடிட்டே இருக்கும். எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க. ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் வரைக்கும் அந்த அந்த நீங்க நினைச்சிருக்கிறது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா வந்து அவர் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் இருக்கு உங்களோட கேட்டகரியில அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து வந்து நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க ரெடியா எழுதி வச்சிருக்கணும். அதனால அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 4 to 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அடுத்து வந்து என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போவாங்க ஒரு ஹாலுக்கு. அங்க போன உடனே நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோடோட மைக்ல சொல்லுவாங்க. அதை சொல்லிட்ட பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உடனே உங்க கையிலேயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு ஒரு 2 to 3 months ஆச்சு எனக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டர் வந்தது வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 15 டேஸ்க்குள்ள போயிட்டு ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. அந்த 15 டேஸ்க்குள்ள நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் விங்கு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் ராணிப்பேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் கொண்டு வர சொல்லுவாங்க. கொண்டு வந்துட்டு உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வச்சுக்க மாட்டாங்க, உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுத்த உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒர்க் நேச்சர் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கிற ஃபைல் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் அங்க இருக்கிற உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் பிரிச்சு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படி இல்லைன்னா நீங்க அங்க ஆள் இல்ல அப்படின்னா வந்து நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அங்க இருக்கிற ஒர்க் பண்ற ஸ்டாஃப்க்கு வந்து நீங்க பில் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபைல் எல்லாமே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், பெரிய ஒர்க் இல்ல, ஃபைல் மெயின்டைன் பண்ற ஒர்க் தான். ஜாப் டைமிங்ஸ் எல்லாம் சந்தோஷ்? ஜாப் டைமிங் வந்து மார்னிங் 10 o'clock to 5:45. சாட்டர்டே சண்டே வந்து மேம் நீங்க 5:45 கிளம்பிடுவீங்களா? இல்லங்க மேம், 5:30 போல கிளம்பிடுவாங்க மேம். சாட்டர்டே சண்டே லீவ் தான். நீங்க நான் இந்த ட்விஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 5:45 கிளம்பி இல்ல மேம், நான் 5:30க்கே கிளம்பிடுவேன். அண்ட் சாட்டர்டே சண்டே லீவு. ஓகே.
சாட்டர்டே சண்டே லீவ். ஓகே. ஜாப் நேச்சர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா சந்தோஷ்? எப்படி இருக்கு? நான் 5:30க்கே கிளம்பிருவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இது கேட்க கூடாது. இருந்தாலும் என் கடமை அல்லவா? ஜாப் வந்து ஒன்ஸ் கத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காதுங்க மேம். ஓகே. அங்க இருக்கிற ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வரக்கூடிய தபால் வந்து ஆபீசர்ஸ் அவங்க நம்ம அவங்க சொல்றத வந்து நம்ம செய்யற மாதிரி இருக்குங்க மேம். அவ்வளவுதான் மேம். ஓகே. தபாலுக்கு வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் மேம். ஓகே. விமெனுக்கு இது எப்படி பாக்குறீங்க? மென்னுக்கு 5:30 கிளம்புறது ஓகே. பட் ஆஸ் அ விமென் நிறைய பேர் நம்ம சிக்ஷாக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க சிக்ஷாக்கு புதுசு இல்ல. 2020ல நீங்க தான் இருக்கீங்க. ஸோ விமெனுக்கு வந்து ஹவு குட் இஸ் திஸ் ஜாப்? மேம் கண்டிப்பா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பா வேலை செய்யறத ஒரு அம்மா வந்து ஒர்க் பண்ணாதான் வந்து அந்த வீட்டுல வந்து குழந்தைங்களை வந்து நல்லா வளர்க்க முடியும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன் மேம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் நீங்க எத்தனை மணிக்கு கவர்மெண்ட் ஜாப் அத நான் கேட்காம விட்டுட்டேனே மேம். எத்தனை மணிக்கு ஆபீஸ் போவீங்க? ஆபீஸ் வந்து டைம் 9:45 போல போயிடுவேன் மேம். ஓகே. கரெக்டா போறதா கரெக்டா கிளம்பிடுறீங்க? ஆமாங்க மேம். இல்ல 5:45 ஆயிடும். ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 5:30 5:35 அந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவோம் மேம். சோ இப்போ நிறைய விமென் வந்து பிரைவேட் ஜாப்ஸோட கவர்மெண்ட் ஜாப் ப்ரிஃபர் பண்றாங்க. சோ கவர்மெண்ட் ஜாப் விமென்க்கு வந்து எவ்வளவு சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சூட்டபிள் தாங்க மேம். இந்த ஃப்ரைடே பர்மிஷன்லாம் சொல்லுங்க. மந்த்லி ஒரு சிஎல் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதசார்பு விடுப்பு. நீங்க எந்த ரிலிஜியனா இருந்தாலும் இயர்லி வந்து ஒரு 3 days வந்து லீவ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 2 பர்மிஷன் இருக்கு உங்களுக்கு. 1 hour பர்மிஷன் இருக்கு. அடுத்து வந்து ரிலிஜியன் பொறுத்து அமாவாசை அப்படின்னா வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல. அங்க இருக்கிற அந்த இவங்கதான் அமாவாசைக்கு வீட்டுல லேடிஸ் வடை பாயசம் எல்லாம் செஞ்சு சாமி 1 hour பர்மிஷன் இருக்குங்க மேம். ஆனா எப்ப வருவாங்க? 1 hour பர்மிஷன் ஆஃப்டர்நூன் வந்துருவாங்களா? வந்துருவாங்க மேம். ஓகே. சோ ஜெனரலா இப்போ குரூப் 4ல டேக் ஹோம் வந்து 27,000 கரெக்ட்டா? 27,015 rupees மேம். 27,015 rupees. சோ salary also to start with வந்து ரொம்ப டீசென்ட்டான salary. 27,000 27,500 கொஞ்சம் சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மாறும். சோ 27 to 28. நான் 6 monthsல நான் போன பிறகு 2 டைம் டிஏ ஏறிச்சுங்க மேம். 42% இருந்தது 46 ஆச்சு. அப்புறமா இப்ப 50% டிஏ வந்திருக்கு. ஓகே. 6 மாசத்துல 2 டிஏ ஹைக் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு விஷயம் டிஎன்பிஎஸ்சி ஐ மீன் கவர்மெண்ட் மட்டும் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த பிரைவேட்லயும் டிஏ ஹைக் 6 மாசத்துல 2 தடவை வராது. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு செஷன். சோ எல்லாரும் அடுத்த தடவையும் கவர்மெண்ட்ல எந்த கட்சியோ அதே கட்சிக்கு ஓட் போடுங்க. அப்பதான் டிஏ ஹைக் எல்லாம் ஜாஸ்தியா கிடைக்கும். எஸ் சந்தோஷ், வேற என்னென்ன பெனிஃபிட் சந்தோஷ் கெட்டிங் இன்டு கவர்மெண்ட் ஜாப்? இன்னைக்கு நீங்க சொல்றத வச்சு இன்னையில இருந்து தீயா படிச்சு எல்லாரும் சர்வீஸ் வாங்கிடணும். அப்படி ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க சந்தோஷ். மேம் எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான் மேம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் இருக்காதுங்க மேம். ஓகே. நம்மளுடைய ஒர்க் நம்ம பார்த்துட்டு வர கரெக்டா இருந்தா போதுன்ற மாதிரி தாங்க மேம் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு. இதோட வேற என்னங்க மேம் வேணும்? சந்தோஷ் நினைக்கிறேன் நான் சொல்லிடுவேன் மேம் நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், நீங்க ஜாலியா கிளாஸ் எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷ் சந்தோஷ் இதோட ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க குரூப் 4ல இருந்து. குரூப் 4ல இருந்து இப்ப நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல வந்து குரூப் 4ல ஃபர்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்கோம்னா அடுத்து வந்து ஒரு 6 yearsல வந்து அசிஸ்டன்ட் ஆகலாம். அடுத்து ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா மேனேஜர், அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி வருவாங்க மேம். இது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதால இந்த லைன்ல தாங்க மேம் போக முடியும். ஓகே. சோ 6 வருஷத்துக்குள்ள எத்தனை டிஏ ஹைக் வரும் உங்களுக்கு அடுத்தது? நீங்க தான் அடுத்த 6 மாசத்துல குரூப் 2 போயிருவீங்க. உங்ககிட்ட அதை பத்தி கேட்க முடியாது. எஸ் அவ்வளவுதான். அவரோட குரூப் 4 டென்யூர். குரூப் 4ல அவர் இருக்கும் போதே ஒரு செஷன் வந்துட்டார். அடுத்தது அவர் குரூப் 2 ஆஃபீஸர் செஷனுக்கு தான் கூப்பிட முடியும் சந்தோஷ. எஸ் ஜூலை ஆகஸ்ட்ல ஹி ஜாயின் குரூப் 2 சர்வீஸ். ஓகே. வேற என்ன டவுட்ஸ்? ஸோ குரூப் 4 பத்தின கம்ப்ளீட் எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும், எல்லாம் என்ன பண்ணணும், குரூப் 4 வேலைக்கு போனா என்ன வேலை செய்யணும், 10 மணிக்கு போயிட்டு 5:30 மணிக்கு வந்துடலாங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. சேலரி டேக் ஹோம் 27,000 வருது. எஸ் வேற என்ன? எனி அதர் டவுட்ஸ் தட் யூ ஹேவ் ரிகார்டிங் குரூப் 4? எனக்கு நிறைய டவுட் இருக்கு. நான் கேட்டே இருப்பேன். அப்புறம் உங்க டவுட் மிஸ் ஆயிடுச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. மறுபடியும் நாளைக்கு சந்தோஷ் சார் கூப்பிட்டு வாங்கன்னா என்னால கூப்பிட்டு வர முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வெளிய மாவட்டம்ல போட்டவங்க 2 to 3 years ஆச்சுன்னா சொந்த மாவட்டம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேம்.
ஓகே, கேட்டுக்கோங்க மக்களே. அதுவும் ஆஃப்டர் வந்து கவுன்சிலிங் அப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகும் அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நம்ம ஒரு வில்லிங் லெட்டர் கொடுத்தா மோஸ்ட்லி நம்ம சொந்த மாவட்டத்துல தான் போடுறாங்க. ஓகே, கேட்டுக்கோங்க. எஸ் சந்தோஷ், கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஊர் உலகம்லாம் எப்படி மதிக்குது சந்தோஷ், அதையும் சொல்லிருங்க. நல்லா சொல்லுங்க, நல்லா படிக்கிற மாதிரி. மேம் சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க மேம். என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க? எவ்வளவு கொடுத்தா மேம் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது கொடுத்தீங்களா? எதுவுமே எதுவுமே கிடையாது. எதுவுமே கொடுக்கல. ஆமாங்க மேம். சிக்ஷாக்கு ஃபீஸ் கொடுத்தீங்க, அதோட சரி, கரெக்டா? ஆமாங்க மேம். எஸ். சோ ஹவ் இஸ் இட்ங்க ஆஃப்டர் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து யாருமே வச்சுக்க வேண்டாம் மேம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. காசுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. காசு வச்சிருக்கவங்களுக்கு வேலை இல்ல, படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை. எஸ். ஸோ பிரைவேட் ஜாப்ஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. நீங்க இப்போ கவர்மெண்ட் சைட் போறீங்க, டூ டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி. இது ஹவு டஸ் இட் ஃபீலுங்க? எனக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா டெய்லி மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர நல்லா இருக்கு மேம், கன்வீனியன்ட்டா இருக்கு. ஓகே. பிரைவேட் ஜாப் போயிருக்கலாம்னு தோணுதா? இல்ல மேம். கண்டிப்பா தோணல. ஓகே, கண்டிப்பா தோணல. அடுத்தது அப்படியே டபுள் ஆக போகுது அவர் சேலரி இன்னொரு 2 மாசத்துல. அவருக்கு ஏன் தோண போகுது? கரெக்ட் தானே? ஸோ குரூப் 2ல ஆல்மோஸ்ட் 45 அந்த மாதிரி டேக் ஹோம் வரும். 44, 45 டேக் ஹோம் வரும். ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப லைட்டான டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பாரு. ஸோ இட்ஸ் லைக் ரேண்டம்லி. ஸோ குரூப் 4 பத்தி நம்ம அப்புறம், குரூப் 2 பத்தி அவர் குரூப் 2 செஷன்ல பேசிக்கலாம். குரூப் 4ல வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? அந்த ஸ்டேட் வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் வேகன்சின்றது எப்படிங்க சார் அது எடுக்கிறாங்க? அது எப்படி போடுறாங்க? ஸ்டேட் வேகன்சி, நம்மளுடைய ரேங்க் பொறுத்து வந்து அந்த ஸ்டேட் வேகன்சி, அந்த டிஸ்ட்ரிக்ட் வேகன்சின்றது நம்மளுக்கு வருதா? எப்படிங்க சார் அந்த இது வருதா? அப்புறம் அந்த கம்யூனல் ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு அப்படின்றது என்னங்க சார்? அதுல எது வந்து ஓவரால் ரேங்க் தான் முக்கியமா, கம்யூனல் ரேங்க் அது எப்படி அந்த இதை சொல்லுங்க சார். இப்போ வேகன்சி 6244 இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ரேங்க் எடுக்கிறோம், அதில் கம்யூனல் ஓவரால்னு போடுறாங்களேங்க சார், அது வந்து அதை பத்தி சொல்லுங்க சார். ஓவரால் ரேங்க் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 10,000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 பேருக்கு வந்து பேரும் என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அதை வந்து ஆர்டரா கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் வரும். அந்த புரியுதுங்களா? அடுத்து வந்து கம்யூனல் ரேங்க் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன கம்யூனிட்டி இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புள் மட்டும் தனியா ரேங்க் போடுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது சார், புரியுது. அந்த ரேங்க் வந்து கம்யூனல் ரேங்க். ஓவரால் ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருடைய ரேங்க்கும் காமனா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2500 வந்து ஜெனரல்ல எடுக்கலாம் அப்படின்னா அதுல எல்லாருமே போட்டி போடலாம். ஜெனரல்ல எடுக்கலாம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யார் வேணாலும் ஜெனரல் எடுக்கலாம். அடுத்து வந்து நீ கம்யூனல் ரேங்க் அப்படின்னும் போது உங்களுடைய கம்யூனிட்டில ஃபர்ஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து அந்த ஆர்டர்ல கூப்பிடுவாங்க உங்களை. ஓ, ஓகே ஓகே ஓகே. கம்யூனல்ல நம்ம முன்னாடி இருக்கோம்னா அந்த கம்யூனல் கூப்பிடும்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி போறேன். ஆமாங்க சார். ஜெனரல்ல வந்து வேகன்சி காலி ஆயிடுச்சு அப்படின்னா கம்யூனல் சீட் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அதுல வந்து நீங்க வந்து எடுக்க முடியும். ஓ, ஓகேங்க சார். இதுலயே நீங்க வந்து எல்லா உங்களுடைய கம்யூனிட்டியில உள்ளதும் எடுக்கலாம், ஜெனரல்லையும் எடுக்கலாம். பட் ஆனா வந்து நீங்க ஜெனரல்ல வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்க அதுல இல்ல வேகன்சி அப்படின்னும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசில வரீங்க அப்படின்னா அங்க இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? அங்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த வேகன்சி வந்து நீங்க எடுக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்க சார், புரியுது. ஓகே சார். Yes, what other doubts regarding group 4? எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்ஸாம் பத்தின எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எஸ், ஏதாவது டவுட் இருந்தா யோசிங்க. நான் ஒரு டவுட் கேக்குறேன், சந்தோஷ் கிட்ட. சந்தோஷ் மேம், ஆன்சர் சொல்லணும் ஆனா டவுட்டுக்கு. ஓகே மேம். பொண்ணு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பையனுக்கு ஈஸியா பொண்ணு கிடைக்குதா, பிரைவேட் ஜாப்னா பொண்ணு ஈஸியா கிடைக்குதா சந்தோஷ்? ஒரு மியூட்டே பண்ணிட்டார். சிரிச்சுட்டு அப்புறம் வர மேம்னு மியூட்டே பண்ணிட்டாரு. இல்லங்க மேம், ஒரு கால் வந்தது மேம்.
சொல்லுங்க சந்தோஷ். அப்படியா நம்ம பசங்க எல்லாம் படிக்கட்டும். ஈஸியா இப்படிதான் பொண்ணு கிடைக்குதுன்னா சொல்லுங்க. சும்மாவா சொல்லிட்டு போங்க. கவர்மெண்ட் ஜாப் தான் மேம். எப்பயுமே கவர்மெண்ட் ஜாப் தான் மேம். நான் பாருங்க, இதுக்கு மேல ஒரு செஷன் வச்சு என்னால கவர்மெண்ட் ஜாபோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாதுங்க. 5:30 கிளம்பிடுறாரு. ஃபார் மென், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க மென்னுக்கு தான் ஈஸியா இன்னைக்கு பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எஸ் சந்தோஷ், வேற ஏதாவது நான் விட்டுட்டேனா? இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் படிங்கன்னு இதை விட வேற ஏதாவது வழியில சொல்ல முடியுமா? ஏதாவது இருந்தா அதை நீங்க ஃபில் பண்ணி சொல்லிருங்க. ஓகே மேம். ஸோ ஜிஎஸ் ரிவிஷனுக்கு நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம சிக்ஷா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும். சார் புரியலங்க சார். ஜிஎஸ் ரிவிஷனுக்கு சிக்ஷா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணா போதுமான்னு கேக்குறாரு. ரிவிஷனுக்குல சார்? ஜிஎஸ் ஃபுல்லா படிக்கிறதுனா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சு தான் டெஸ்ட் போட்டிருப்போம். அதை தப்பானது மட்டும் நம்ம மறுபடியும் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அந்த ஆன்சர் எல்லாம் பார்த்துட்டு போனாமே ஓகே ஆகும். சார் நீங்க சிக்ஷா நோட்ஸை வந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க சார். நீங்க வந்து ஆக்சுவலா வந்து நாங்க வந்து டெஸ்ட் எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் பாலிட்டியில வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வருதுன்னா மேம் வந்து 90 to 99% வந்து நோட்ஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட்ல வந்து என்னென்னலாம் விட்டு ஒன் ஆர் டூ ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த நோட் பின்னாடியே வந்து நாங்க எழுதிக்கும் போது நான் நோட் வந்து ரேப்பிடா ரிவிஷன் பண்றதுக்கு பழகிக்கோங்க சார். ஓகே சார். ஓகே. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க படிச்சிடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 5 days எடுக்கும். செகண்ட் டைம் வந்து ஒரு 4 days. லாஸ்டா பண்ணும்போது ஒரு 1 டேக்குள்ள நீங்க ஒரு ரேபிட் ரிவிஷன் சீக்கிரமா எப்படி பண்றதுன்றத நீங்க அந்த அந்த ஒரு மெத்தட் வந்து நீங்க கொண்டு வந்துக்கோங்க சார். ஓகே சார். ஓகே சார். சந்தோஷ், இப்ப நீங்க ஒரு குரூப் 4 சர்வீஸ்ல இருக்கீங்க. பட் நிறைய டெய்லி நீங்க வந்து ஒரு குரூப் 1 ஆஃபீஸரை பாக்குறீங்க. இப்போ மேபி யூபிஎஸ்சி ரேங்க்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஹவு டஸ் தட் ஃபீல்? அந்த ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஒரு குரூப் 4 சர்வீஸ்ல இருந்து அதை பார்க்கும்போது எப்படி தோணுது? மேம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தான் மேம் தோணும். ஒரு இப்போ ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்லாம் ஒரு என்ன பார்க்கும்போது எனக்கு டெய்லி இன்ஸ்பயரா இருக்குங்க மேம். ஓகே. யாரு ராணிப்பேட்டை? இப்போ யாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்? ரெஸ்பெக்டட் மேடம் வளர்மதி மேடம் மேம். ஓகே. சோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட் இருக்கும் மேம். இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு நடுவுல எப்பயாச்சும் வந்தாலும் அடுத்து வந்து நம்ம இன்னொருத்தரை பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து வந்துட்டே இருக்குதான் மேம் இருக்கும். சோ டெய்லி ஆபீஸ் போறதே இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான். அங்க போனா இன்ஸ்பிரேஷன் மாதிரி தாங்க மேம் இருக்கும். இந்த கலெக்டர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது அங்க அந்த மேடையில எல்லாம் உட்காருவாங்க இல்லைங்களா மேம், அது பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்து அங்க போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு அடுத்தது இன்ஸ்பயர் ஆகிக்கணும்ன்றது மேம். செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் மேம். ஏன்னா நம்ம காலேஜும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து யாருமே நம்ம மோட்டிவேட் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கினாதான் மேம் இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆக முடியும். ஓகே. சோ ராணிப்பேட் போறதே ஒரு டெய்லி இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே. சரி, இப்போ நீங்க குரூப் 4 சர்வீஸ்ல இருக்கீங்க, குரூப் 2 கிளியர் பண்ணிருக்கீங்க. ஹவ் யூஸ்ஃபுல் வாஸ் சிக்ஷா? அவ்வளவுதான். நான் என்னோட இந்த கொஸ்டின் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா சிக்ஷா இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேனானே தெரியல மேம். எனக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் மேம். பிஃபோர் சிக்ஷா வந்து எனக்கு என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமா கிளாரிட்டியே கிடையாதுங்க மேம். ஒரு சிலபஸ் இருக்குன்றத கூட எனக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடையாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தேன்னா நான் ரேண்டமா படிச்சுட்டு இருப்பேன். அதனால வந்து ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்றது வந்து எனக்கு ஆஃப்டர் சிக்ஷா ஜாயின் பண்ண பிறகுதான் எனக்கு புரிஞ்சது மேம். அதுக்கப்புறம் தான் வந்து சிலபஸ் வைஸ் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன் மேம். எல்லாமே எனக்கு சிக்ஷா மட்டும் தான் மேம். தேங்க்யூ சந்தோஷ். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து சும்மா ஒரு டைம் அந்த பாக்ஸ்ல இருக்கிறது அதுதான் படிச்சேனே தவிர மேம், மற்றபடி வந்து நான் ஸ்கூல் புக்ஸ் பக்கமே நான் போகல. ஃபுல்லாவே சிக்ஷா நோட்ஸ் மட்டும் தான் மேம். நீங்க ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து சிக்ஷா நோட்ஸ் மோர் தென் எனஃப்னு சொல்லுவீங்க இல்லைங்களா மேம்? ஆமா ஆமா, நிறைய சொல்லிருக்கோம் அப்படி. அது சொல்லுவீங்க. அந்த டைம்ல இருந்து நான் ஃபுல்லாவே நோட்ஸ் மட்டும் தான் மேம்.
ஓகே. ஆக்சுவலா அதுதான் மேம் எனக்கும் கரெக்டா இருந்தது. அது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா மேம், டேக் வாட் யூ வாண்ட், ஈட் வாட் யூ டேக்னு சொல்லிட்டு எங்க காலேஜ்ல ஒட்டி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, சிக்ஷா வந்து எனக்கு என்ன வேணும்ன்றத சிக்ஷா கொடுத்துட்டாங்க. அதை வந்து நான் ஒரு கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து படிக்கணும், ரீடு, ரிவைஸ், ரீகால், திரும்ப திரும்ப அந்த ஒரு 3 விஷயம் நம்ம 3 hours நான் பண்ணிட்டு இருந்தேன் மேம். சூப்பர் சூப்பர் சந்தோஷ். எஸ், அண்ட் சந்தோஷ் பத்தி இன்னொரு ஆடட் விஷயம் நான் முதல்ல செஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டேன். இட்ஸ் வெரி டெடிகேட்டட் பர்சன், ரொம்ப ஃபோக்கஸ்ட், ஸ்பெஷல் மாடியூல். ஸோ எனக்கு கண்டினியூஸாக தெரியும் சந்தோஷ் அப்படிங்கறதுனால. பட் பிஃபோர் 6 months அவர் எக்ஸாம் கிளியர் பண்ணாதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி சந்தேகங்களோட நிறைய இருந்தார்ல, அப்பவும் இங்க டவுட்ஸ் கேட்டிருக்காரு, மேம் இது எப்படி படிக்கணுமா இப்படி படிக்கணுமா அப்படின்னு. இப்போ ஆஃப்டர் 6 months அப்படியே ஒரு 6 மாசத்துல வாழ்க்கை மாறிடுச்சு. போயிட்டு இருக்கிறது குரூப் 4 வேலை, அடுத்தது குரூப் 2 போக போறாரு. பட் 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு பின்னாடி இன்னொரு 6 வருஷத்துக்கு பின்னாடியும் சந்தோஷ் இஸ் ஸ்டில் த சேம் சந்தோஷ் தான். அது வந்து அது ஒரு இன்ட்யூஷன் தான் ஃபீல் பண்ணுவாங்க, சும்மா செஷனுக்காக சொல்றது இல்லை எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு. பட் சந்தோஷ் வந்து he picks my call in first 2 rings தான், அப்பவும் சரி இன்னைக்கும் சரி. அண்ட் அவருக்கு என்ன ஒர்க் இருக்கோ இல்லையோ நான் ஒன்று சொன்னா he does it for me. ஸோ எனக்கு தெரிஞ்சு இஸ் மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆஃபீஸர். நாளைக்கு குரூப் 2 ஆஃபீஸர் ஆனாலும் மக்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு ஆஃபீஸரா டெஃபினட்டா இருப்பார், அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அந்த ஹம்பிள்னஸ் இருக்கு, அந்த கைண்ட்னஸ் இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நாளைக்கு குரூப் 1 ஆஃபீஸர் ஆனாலும் ஐ திங்க் கவர்மெண்ட் இஸ் லக்கி டு ஹேவ் சந்தோஷ் தான் நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து என் கூட நிறைய நாள் டிராவல் பண்றாங்க, 2-3 years அப்படிங்கறதுனால ஐ நோ வாட் தே ஆர்ங்கிறத வச்சு சொல்றேன். கவர்மெண்ட் இஸ் லக்கி டு ஹேவ் சந்தோஷ் இன் குரூப் 4 நவ், இன் குரூப் 2 டுமாரோ, அண்ட் இன் குரூப் 1 இன் த ஃபியூச்சர். எஸ், தேங்க்யூ மேம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? Doubts இருந்தா you can ask Santosh, but if you don't have doubt, I think a chat option is open, so please share your feedback for the session. கண்டிப்பா வந்து சந்தோஷ் நமக்காக in his busy schedule, என்னதான் 2 நாள் லீவ் இருந்தாலும் அவர் குரூப் 1 படிச்சிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் 5:30 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாலும் he has his personal works to do. அதை தாண்டி for the sake of our students, சிக்ஷாவோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4 எழுத போறாங்கிறதுக்காக தான் நான் கேட்டோன்னு he said immediately okay. So I want you all to share your feedback about the session in the chat handle, so சந்தோஷமே அதை படிக்க முடியும் உடனே. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் before we wind up the session. நீங்க வந்து இந்த செஷனுக்காக நீங்க எதுவும் பே பண்ணல, குரூப் 4ல போய் ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணி கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி எல்லாம் நீங்க போய் கேட்கல. யூ ஹேவ் காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அட் யுவர் டோர் ஸ்டெப். ஜாலியா சண்டே அன்னைக்கு மதியானம் சிக்கன் சாப்பிட்டு அது டைஜஸ்ட் ஆகிற டைம்ல நீங்க இவ்வளவு இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ what do you feel about the session? How many grammar questions will come from Tamil grammar? இலக்கணம் பகுதியிலிருந்து எத்தனை கேள்விகள் வரும் அப்படிங்கிறது கடைசி क्वेश्चन. 30 to 35 questions வரும் மேம். ஓகே, ரேவதி 35 क्वेश्चन வரும். ரேவதி நீங்க 40 நினைச்சு படிச்சிருங்க. எஸ், வேற என்ன டவுட்ஸ்? சொல்லுங்க சந்தோஷ். ஃபைனலா வந்து நான் சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லக்கி தாங்க மேம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேமோ சாரோ என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செய்யுங்க போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்ஸ்னு சொல்லிட்டு நோட்ஸ் பின்னாடி வெளியே நான் சொல்றது வெளியே வந்து எதுவுமே நோட்ஸ்னு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களே கொஞ்சம் கசகசன்னு படிக்கிறது வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க வந்து மேம் என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும், இப்ப இன்னைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்து அதை படிச்சிருங்க. அன்னைக்கு அப்போ வரக்கூடிய டெஸ்ட் வந்து நீங்க கொஞ்சம் ஜென்யூனா எழுதுங்க. அந்த டெஸ்ட்ல வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டெஸ்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து நோட்ல எழுதிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலாஸ்க்கு வந்து ஒரு சின்ன நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. இதுவே வந்து உங்களுக்கு போதும் உங்களுக்கு. எஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? விஜயலட்சுமி நீங்க தான் ஃபீட்பேக் கொடுக்கணும், அவர் ஃபீட்பேக் கொடுக்கல. தேங்க்ஸ் சந்தோஷ் சார், ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக்னா நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் ஃபீட்பேக் கொடுப்பாரு. இவ்வளோ ஃபீட்பேக் டைப் பண்ற கூட சோம்பேறித்தனமா இருந்தோம்னா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்றது கஷ்டம். இப்பவே நான் சொல்லிட்டேன், லீவ் ஆல் தட் லேசினஸ், ஸ்டார்ட் டூயிங் சம்திங். ஓகே சார், எனி அதர் டவுட்ஸ்? குரூப் 2 தமிழ் எழுதுனாங்களா மேம்? குரூப் 2 என்ன எழுதுனீங்க சந்தோஷ்? குரூப் 2 தமிழ் தாங்க மேம் எழுதுனேன். ரெண்டுமே தமிழ் தான் கணேஷ் துர்கா. ஓகே மேம், அவர் கம்ப்ளீட்டா சாரோட ஸ்டூடெண்ட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். சூப்பர் மேம்.
சார் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, எப்படி சார் அது? கஷ்டமா கஷ்டமாலாம் இருக்காதுங்க சார். சார் அந்த குரூப் 4நாலுமே ஓகே ஓகே குரூப் 4நாலுமே பிஎஸ்டிஎம் அப்படின்றது இப்போ இருக்கு இல்லைங்க சார்? இப்போ இங்கிலீஷ் ஆமாங்க மீடியம் சார். எழுதுவாங்க. அப்போ ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பிஎஸ்டிஎம் பேஸ் பண்ணி தான் போடுவாங்களா? பிஎஸ்டிஎம்க்கு ப்ரிஃபரன்ஸ் 20% இருக்குல்ல, அது வந்து இப்படி மார்க்கா இல்லை ரேங்க் லிஸ்ட்ல வருமா இல்லை எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 to 2 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப்ல குறையுங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் வந்து ஒரு 30 வேகன்சி ஒதுக்குறாங்க அப்படின்னா பிசி பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து பிசி பிஎஸ்டிஎம் ஜென்ரல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 5 to 6 வேகன்சி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். அங்க வந்து நீங்க ரிசர்வ் பண்ணுவாங்க. நீங்க வந்து இங்கேயும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு முன்னாடி ரேங்க் இருந்தா. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் போஸ்டிங் அங்கேயும் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுலயும் நீங்க எடுக்கலாம் சார். ஓகேங்க சார், அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ரொம்ப லாஸ்ட் 1 இயர் முன்னாடி நானும் வந்து ஆஸ்பிரண்டா இருந்தேன் மேம். இல்ல இப்போ என்னையும் நீங்க ஸ்பீச் கொடுக்க வச்சிருக்கீங்கன்னா அது சிக்ஷா சாருக்கும் மேம்க்கும் தான் நம்ம ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் மேம். சார் படிச்சாரு, இப்போ சர்வீஸ்க்கு வந்துட்டாரு. ஸோ ஹீஸ் இன் தட் பொசிஷன். ஸோ எல்லாருமே இப்போ சந்தோஷும் இதே மாதிரி. சந்தோஷ், நீங்க படிக்கும் போது யாரோட கெஸ்ட் செஷன்ஸ் எல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம்? நீங்க யாரோட கெஸ்ட் செஷன்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க? நந்தகுமார் சாரோட கெஸ்ட் செக்ஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே. அதுக்கப்புறமா எனக்கு நேம் ஞாபகம் இல்லைங்க மேம். மனாசிர் மேடம், தர்மாலா ஆமாங்க மேடம். மேம். ஆமாங்க மேம். மனாசிர் மேடம், தர்மாலா மேடம், அசோக் சார், எஸ் ஹரிதா மேடம். ஸோ அவ்வளோதான். அந்த பொசிஷன்ல அவங்கெல்லாம் ஸ்பீச் கொடுக்கும்போது கேட்டுட்டு இருந்ததான் சந்தோஷ். இப்போ சந்தோஷ் தான் செஷனுக்கே சீஃப் கெஸ்ட். ஸோ இட் ஆல் சேஞ்சஸ் வித் 1 எக்ஸாமுங்க. ஒரு எக்ஸாம்ல வாழ்க்கை மாறிடும். 6 மாசத்துக்கு முன்னாடி சிக்ஷால சந்தோஷ் வந்து ஸ்டூடெண்ட், இன்னைக்கு சிக்ஷாவோட ப்ரௌட் ஆஃபீஸர். 2 எக்ஸாம், மொத்த எக்ஸாம்ல 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. 2 சர்வீஸ் கையில் வச்சிருக்காரு. ஓகே, இட் ஆல் சேஞ்சஸ். எல்லாமே மாறும். எனி சிச்சுவேஷன் தட் யூ ஆர் இன். இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில எல்லாருமே இருக்கலாம், பட் எனி டைம் வாழ்க்கை மாறிடும். திஸ் டூ ஷல் பாஸ் தான். இதுவும் கடந்து போகும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் கடந்து போகும். நல்ல விஷயங்களுக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் அண்ட் ஆல் வில் மூவ் ஆஃப். ஏன்னா நம்ம ஏதோ உனக்கு வேலை செய்யறோம்ல. ஸோ டெஃபினட்டா நடக்கும். அகெயின் சந்தோஷம் அதே விஷயம் தான். ட்ரஸ்ட் பண்ணுங்க, உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். டெஃபினெட்லி ரியலி நைஸ் செஷன் சந்தோஷ். கடைசி நிமிஷத்துல இது வந்து ஒரு இன்புட். இதே இன்புட்டை நானும் சாரோ கொடுத்தா அதுக்கு இருக்கிற இம்பாக்டை விட நீங்க கொடுக்கும் போது அதோட இம்பாக்ட் ஜாஸ்தி. டெஃபினட்டா ஐஎன்எம்ஓ பாலிட்டியோ நான் எடுத்தா இம்பாக்ட் இருக்கும். ஆனா குரூப் 4 சர்வீஸ்ல இருக்கிற குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண ஒருத்தர் இதெல்லாம் சொன்னாதான் அதோட இம்பாக்ட் வேற. ஸோ ரைட் டைம்ல இதை ஆர்கனைஸ் பண்ணோம். ஆக்சுவலா சந்தோஷை கூப்பிட்டு இந்த செஷன் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதே வந்து நம்மளோட சிக்ஷா டீம்ல நம்மளோட அகாடமிக் ஹெட் தான் சொன்னாங்க. எனக்கு திடீர்னு ஐடியா வரல. நம்ம ஏன் மேம், நம்ம குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பாஸ் பண்ணவங்க, அவங்க யாரையாவது கூப்பிட்டு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் சந்தோஷ். ஒருவேளை சந்தோஷ் நான் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, வேற யாராவது கூப்பிட்டுருப்பேன். பட் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் சந்தோஷ். பட் இந்த ஐடியாவே வந்து இட்ஸ் அ கான்செப்ட் தட் கேம் அவுட் ஃப்ரம் அவர் டீம். ஸோ ரொம்ப நல்ல கான்செப்ட் இது. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி படிச்சாங்கிறது சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். இதுல நிறைய பேர் படிச்சு முடிச்சிருப்பீங்க இவர் சொன்னதெல்லாம். அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். விட்ட ஏரியாவை இன்னும் கவர் பண்ணணும்னு தோணும். ஸோ அப்சல்யூட்லி நைஸ் செஷன் சந்தோஷ். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க. டில் உங்க சேலரி வரைக்கும், உங்க ஜாப் ப்ரொஃபைல் வரைக்கும், இதெல்லாம் வேற யாருமே சொல்ல முடியாது. அந்த சீட்ல உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். Yeah, so I think the only person for that. வேற எதுவும் என்ன வேணா யார் வேணா சொல்லனாலும் அந்த ஜாப் ப்ரொஃபைல், அந்த ஒர்க் நேச்சர், 5:30 மணிக்கு நான் கிளம்பிடுவேன்னு சொல்றதே ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுவே வந்து நீங்க சொன்னாதான் மக்கள் இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்படியே 5:30 மணிக்கு கிளம்பிடலாமா, இந்த வேலை தான் விடாம பிடிச்சிடுறா குமார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். யா, ஸோ தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ மேம். ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ். சிக்ஷா இஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஃபார் எவர் வில் ரிமைன் ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்க பல வெற்றிகள். டெஃபினட்டா யூ ஷுட் கோ அஹெட். குரூப் 1 குரூப் 2ல இருந்து குரூப் 1 போகணும். அண்ட் டெஃபினெட்லி சிக்ஷா வில் ஸ்டாண்ட் வித் யூ. இந்த செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு நல்லா இன்ஸ்பயர்லாம் ஆயிட்டீங்க ஜாலியா. பட் உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்களும் கிளியர் பண்ணிடலாம். எஸ், ஓகே மேம். யா, எனிதிங் எல்ஸ் பிஃபோர் வி வைண்ட் அப் தி செஷன்? Okay, so big thanks to Santosh. Thank you Santosh for immediately accepting. Thank you ma'am.
For coming, பேசிக்கா வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆர்வமும் வழிகாட்டுதலும் இருந்தா போதும். உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். வழிகாட்ட வந்து மேமோ சாரும் எப்பயுமே இருப்பாங்க. அதனால வந்து தைரியமா நீங்க அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டேன். தேங்க்யூ சார். thank you, தேங்க்யூ Santosh. சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. The session was useful நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி படிங்க. Definitely all of you can clear the examination. All the best. Thank you, ma'am. தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you. Thank you, Santosh. Thank you. Thanks to Thank all you, of Thank you. you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.